ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் வேட்கை டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு முதல் எழுத்து சார்பெழுத்து இதை பார்த்தோம். இதுக்கு அடுத்தது எழுத்துக்களின் பிறப்பு. ஓகேவா? இப்போ நம்மளுடைய பேசக்கூடிய இந்த ஒலி எப்படி வருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காற்று நம்மளுடைய மார்பு பகுதியிலையோ கழுத்துலையோ தலையிலையோ இல்லை மூக்குலையோ, ஓகேவா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பட்டு நம்மளுடைய நாக்கு, ஓகேவா, உதடு, இந்த பல் இருக்கு இல்லையா, பல், மேல்வாய், இங்கே இதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அது வெவ்வேறு சவுண்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்குது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இங்கே பார்க்குறோம். ஓகேவா? அப்போ எழுத்துக்கள் எந்த இடத்துல பிறக்குது, ஓகேவா, அந்த காற்று போய் எந்த இடத்துல படுது, அதை இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே சொல்லப்படுது. அந்த காற்று எங்கே போய் பொருந்துது, எங்கே படுது அப்படின்னா நம்மளுடைய உள்ளிருந்து வரக்கூடிய அந்த காற்று நம்மளுடைய மார்பு பகுதியில் படலாம். இல்லை அப்படின்னா கழுத்தில், இல்லை தலையில், இல்லை மூக்கில், இந்த 4 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காற்று பட்டு அது வெளியே வருது இல்லையா? ஓகேவா? வெளியே வர்றதுக்கு சில உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா உதவி செய்யுது. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய மேல்வாய், ஓகேவா, அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேல்வாய். அப்புறம் நம்மளுடைய பல், நம்மளுடைய நாக்கு, அப்புறம் உதடு, இதழ். ஓகேவா? இதனுடைய முயற்சினால் வெளியே வருது. அப்போ நமக்கு தெரிஞ்ச தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, சார்பெழுத்து. கரெக்டாக 247. அப்புறம் ஆயுத எழுத்து. ஓகேவா? இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து பிறக்குது, எதனுடைய முயற்சியினால் பிறக்குது, அதை தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இடப்பிறப்பு அப்படின்றத பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் இருக்குது, மெய் எழுத்துக்கள் இருக்குது. மெய்யில் நமக்கு தெரியும் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்ற 3 இருக்குது. அது இல்லாமல் ஆயுத எழுத்து இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா? இந்த 12மே அ ஆ இ இருக்கு இல்லையா? இது பார்த்தோம் அப்படின்னா கழுத்து. ஓகேவா? நம்ம அ ஆ இ சொல்லி பாருங்கள், கரெக்டாக கழுத்துலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வர மாதிரி இருக்கும். அப்போ எந்த இடத்துலேருந்து அது வருது அப்படின்னா கழுத்து. ஓகேவா? அப்போ உயிர் 12 பார்த்தோம் அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. இதே பார்த்தோம் அப்படின்னா மெய்யில் வல்லினம் அப்படின்றப்ப ரொம்ப இந்த கசர தபர சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ அந்த வல்லினம் அப்படின்றப்ப நீங்கள் சொன்னீங்கனாலே இங்கே நெஞ்சு அதிரும். இக் இஞ்ச் இட் இட். ஓகேவா? அந்த மாதிரி இங்கே மார்பு பார்த்தோம் அப்படின்னா அதிரும். அப்போ இதெல்லாம் எங்கே இருந்து பிறக்குது அப்படின்னா மார்பு பகுதியில். அப்போ வல்லினம் எங்கேருந்து பிறக்குது? மார்பு பகுதியில். அடுத்தது மெல்லினம், ஞெனன நமனம், இங். ஓகேவா? சொல்கிறோம் இல்லையா? இந்த ஞெனன நமனை பார்த்தோம் அப்படின்னா இந்த மூக்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பிறக்குது. அப்போ மெல்லினம், ஓகேவா, எங்கேருந்து பிறக்குது? மூக்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பிறக்குது. சரி, அடுத்தது இந்த இடையினம் அப்படின்றது எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா எரள வள்ளல சொல்லுவோம் இல்லையா, இ இர் இல். ஓகேவா? அது நம்மளுடைய கழுத்து, உயிரெழுத்து எங்கே பிறந்துச்சோ அந்த இடத்துல இருந்து தான் பிறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கழுத்துல இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா இடையின எழுத்துக்களும் பிறக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அது தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆயுத எழுத்து அது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா தலையை பார்த்தோம் அப்படின்னா இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இடப்பிறப்பு கீழே இது. இப்போ காற்று போய் இங்கே படுது. ஓகேவா? இந்த ஏதாவது ஒரு இடத்துல பட்டு வெளியே வருது இல்லையா? வெளியே வர்றப்ப அது ஒரு மேல் வாயில் படுதா, இல்லை பல்லில் படுதா, ஓகேவா, இல்லை 2 உதரும் ஒட்டுதா, எப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அதை பொறுத்து நமக்கு சவுண்டு வெளியே வருது. ஓகேவா? அதை முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது இடப்பிறப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா முயற்சி பிறப்பு.
இப்போ முயற்சி பிறப்பு. ஓகேவா? இதில் என்னென்ன நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உதடுகள், நாக்கு, அப்புறம் நம்மளுடைய பல்லு, மேல்வாய், இதனுடைய முயற்சினால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு வெளியே வருது. இப்போ உயிரெழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஆ ஆ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆ ஆ வாய் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிறக்குது. அப்போ ஆ ஆ அப்படின்றது வாயை வந்து பார்த்தோம் அப்படின்னா திறத்தல். ஓகேவா? வாயை திறந்தாலே அந்த எழுத்துக்கள் வந்து பிறக்குது. இ ஈ. ஓகேவா? இந்த இ ஈ, ஏ ஏ, ஐ இதெல்லாம் சொல்லி பாருங்கள். உங்களுடைய நாக்கினுடைய ஓரம், அடி ஓரம் இருக்கு இல்லையா, அடிநாக்கு, அடிநாக்கினுடைய அந்த ஓரங்கள் வந்து மேல்வாய் பல்லில் படுறதுனால இந்த எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுக்குமே வாயை திறக்கணும். வாயை திறந்து இந்த நாக்கினுடைய அடி ஓரம், அடிநாக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிநாக்கு அப்படின்றப்ப இப்போ நமக்கு இதுதான் நாக்கு அப்படின்னா இது நுனி நாக்கு வெளியே வரக்கூடியது, இது நடுநாக்கு, இது அடிநாக்கு. ஓகேவா? அந்த உள்ள இந்த அடிநாக்கு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா மேல்வாய்ப்பல். ஓகேவா? பல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா படுறதுனால இந்த இ இ ஏ ஏ ஐ இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்குது. இன்னும் என்ன உயிர் எழுத்துக்கள் இருக்குது? உ உ, ஏ ஏ, ஓ ஓ. ஓகேவா? ஹவு இதெல்லாம் சொல்லி பாருங்களேன். உ ஊ. அப்போ 2 இதழ்கள் உதடு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவிகிறது. அப்போ 2 லிப்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறக்குது. ஓகேவா? இது வரைக்குமே ரொம்ப ஈஸி. ஓகேவா? எளிமையாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு தெரில. நீங்கள் இது சிம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? ஈஸியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டுப்போம். ஓகேவா? இதுதான் உங்களுடைய நாக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுடைய இப்போ நாக்கு மாதிரி நாக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளேருந்து இப்படி வெளியே வருது. அப்போ இந்த பகுதி என்ன, வெளியே வரக்கூடிய இந்த நாக்கு என்ன, நுனி பகுதி. அப்போ இது நுனி நாக்கு. அப்போ நடுவில் இருக்கிறது இடை நாக்கு. ஓகேவா? இல்லது நடுநாக்கு இல்லது இடை நாக்கு. இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா அடிப்பகுதி, பேஸு, அப்போ அது பேர் என்ன அப்படின்னா அடிநாக்கு. அல்லது இங்கிருந்து தான் நாக்கு வெளியே வருது இல்லையா, அதனால முதல் நாக்கு அல்லது அடிநாக்கு. ஓகேவா? நாக்கினுடைய முதற் பகுதி அல்லது அடிப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது நாக்கினுடைய இடைப்பகுதி, இது நுனிப்பகுதி. அப்போ இது மேல்வாய், இது கீழ்வாய். ஓகேவா? இது மேல்வாய் பல்லு, இங்கே கீழ்வாய் பல்லு. இப்போ இது மேல்வாய் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இது என்னவாக இருக்க போகுது? ஓகேவா? மேல்வாய்னாலும் அன்னம்னாலும் நமக்கு ஒன்று தான். ஓகேவா? இப்போ இது என்ன? அடி அன்னம், அன்னத்தினுடைய அடிப்பகுதி. இது என்ன? அன்னத்தினுடைய இடைப்பகுதி, இடை அன்னம். இது என்ன? நுனி அன்னம். அவ்வளோதான். இது புரிஞ்சாலே முடிஞ்சு. நாக்கு இங்கே வெளியே வருது இல்லையா, இது முதற் பகுதி, முதல் நாக்கு அல்லது அடிநாக்கு. இது இடை நாக்கு. அது வெளியே வரக்கூடிய இந்த நுனி நாக்கு இருக்கு இல்லையா, இது நுனி நாக்கு. இது மேல்வாய் இல்லைனா அன்னம் சொல்லலாம். இங்கே இருக்கிறது அடி அன்னம், இங்கே இடை அன்னம், இங்கே நுனி அன்னம். முடிஞ்சா? சரி. இப்போ
ஒன்றும் கிடையாது, ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மெய்யெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கா ஞா ஞா. ஓகேவா? டா நா இத்து இந்து. அடுத்தது இ, இர் இல், இர் இன், இல், இந்த இல். இன்னொன்று இவ். ஓகேவா? இது புரிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ இக் இங் இது எங்கே பிறக்குது அப்படின்னா, இது என்ன பார்த்தோம்? நாக்கினுடைய அடிப்பகுதி. இது மேல்வாய் அல்லது அன்னத்தினுடைய அடிப்பகுதி. அப்போ அடிநாக்கு அடியன்னம். இக் இங் அப்படின்றது அடிநாக்கு அடியன்னம். அப்போ இந்த இச் இஞ்ச் அப்படின்றது இடைநாக்கு இடையன்னம். இடைநாக்கு இடையன்னத்தில் படுறதுனால பிறக்குது. அடுத்தது இட் இன், நுனிநாக்கு நுனி அன்னத்தில் படுறதுனால இட் இன் அப்படின்றது பிறக்குது. இந்த இத் இந்த் இது வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது? நுனிநாக்குக்கு மேலே இருக்குது, போட்டிருக்கோமா? அப்போ பல்லுக்கு கீழே, ஓகேவா? பல்லில் போட்டிருக்கோம். அப்போ இத் இந்த் சொல்லி பார்த்தாலே தெரியும். அப்போ நுனிநாக்கு பல்லினுடைய கீழ்ப்பகுதி சொன்னாலே தெரியும். இங்கே பல், ஓகேவா? இந்த பல்லுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா படுறதுனால இத் இந்த் இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கிறது. இப்போ இப் இம், நீங்கள் 2 லிப்ஸை, இது மேல் உதடு, இது கீழே உதடுன்னு வச்சுக்கோங்க. 2 லிப்ஸு க்ளோஸ் பண்ணுறப்பயே நமக்கு இப் இம் அப்படின்ற எழுத்துக்கள் பிறக்குது. இந்த இப், ஓகேவா? இது எப்படி பிறக்குது? இது கீழ் உதடு. கீழ் உதட்டில் இந்த மேல்வாய் பல், கீழ் உதட்டில் மேலே இருக்கக்கூடிய பல் வந்து பார்த்தோம் அப்படின்னா படுறதுனால இவ் அப்படின்ற எழுத்து பிறக்குது. ஓகேவா? கிளியரா? சின்ன ஒரு டயக்ராம் தான், இதை ஞாபகம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது இனிமேல் தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இ ஓகேவா? இந்த எழுத்துக்கள் தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ இந்த யா, ஓகேவா? இ எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம். அப்போ அடிநாக்கு அதே மாதிரி தான் அடியன்னம் இல்லை மேல்வாயினுடைய அடிப்பகுதி இங்கே படுறதுனால இந்த இ அப்படின்ற இந்த எழுத்து பிறக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த இர் இல், இந்த நம்ம தமிழில் இந்த இல் இது சொல்கிறதே கஷ்டம்னு சொல்லுவோம், அந்த லகரம் சொல்கிறதே. அப்போ அது எப்படி பிறக்குது அப்படின்னா, நீங்கள் நாக்கை வருடணும், ஓகேவா? இந்த இர் இல் நாக்கினுடைய நுனிப்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே நீங்கள் வருடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இர் இல் அப்படின்னு வருடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரப்ப இந்த இர் இல் அப்படின்றது பிறக்குது. அப்போ இங்கே எங்கே எழுதியிருக்கோம்? நுனிநாக்கு பக்கத்தில் எழுதியிருக்கோம். அப்போ நுனிநாக்கு மேல்வாய், ஓகேவா? மேல்வாய் பக்கத்தில் எழுதியிருக்கோமா இர் இல். அப்போ மேல்வாயை வருடுவதால் இந்த இர் இல் அப்படின்றது பிறக்குது. அப்போ இந்த இர் இன் இதையும் வந்து பார்த்தோன்னா நுனிநாக்கு பக்கத்தில் தான் எழுதியிருக்கோம். அப்போ நுனிநாக்கு மேல்வாய் பக்கத்தில், மேல்வாயை மிகவும் பொருந்தது கொண்டு போய் அங்கே நாக்கை நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த இர் இங் அப்படின்ற எழுத்துக்கள் பிறக்கும். ஓகேவா? இது அடுத்தது இந்த இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனே எல்லாத்துக்கும். இந்த இல் இல், ஓகேவா? ஒன்றும் கிடையாது. இந்த இல் என்ன? பல்லுக்கு வர இல்லா. அப்போ எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம் பாருங்கள், பல்லுக்குள்ளே போட்டிருக்கோம். ஓகேவா? நாக்கினுடைய அடி ஓரம் இது தானே நாக்கினுடைய அடி ஓரம். இங்கேருந்து இங்கே வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நாக்கினுடைய அடி ஓரம். ஓகேவா? அப்போ நாக்கினுடைய அடி ஓரங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மேல்வாய் பல்லு, மேல் வாயில் கிடையாது, மேல்வாயில் இருக்கக்கூடிய அந்த பல்லில் படுறதுனால நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இல் அப்படின்ற எழுத்து பிறக்குது. அதனால தான் இந்த நாக்கினுடைய அடி ஓரம் முழுவதும் நம்ம இந்த இல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். நாக்கினுடைய அடி ஓரங்கள் மேல்வாய் பல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நெருங்குவதால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இல் அப்படின்றது பிறக்குது. ஓகேவா?
அப்போ இந்த இல் அப்படின்றது என்ன அப்படின்னா இதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த நாக்கினுடைய அடி ஓரம் முழுவதும் மேல்வாய் ஓகேவா? மேல்வாய் பக்கத்து பல்லுக்குள்ளே போட்டது இந்த இல். சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இந்த பல் இதில் வரக்கூடிய இல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லுக்கு தான் வரும். ஓகேவா? அப்போ நாக்கினுடைய ஓரங்கள் மேல்வாய் பல்லில் படுறதுனால நமக்கு இந்த இல் அப்படின்றது பிறக்கிறது. அதே நாக்கின் ஓரங்கள் மேல்வாய் ஓகேவா? மேல்வாயில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இல் அப்படின்றது பிறக்குது. சரியா? அவ்வளோதான். இப்போ இது முதலெழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ சார்பெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த முதலெழுத்துக்கள் எங்கே பிறக்குமோ அதை சார்ந்து தான் நமக்கு சார்பெழுத்துக்களும் பிறக்கும். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. நாவினுடைய அடிப்பகுதி அன்னத்தினுடைய அடிப்பகுதி இக் இங். இந்த இச் இஞ்ச் அப்படின்றது நாவினுடைய இடப்பகுதி அன்னத்தினுடைய இடைப்பகுதி. இட்டு இன் நாவினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனிப்பகுதி. இத்து இந்து நாவினுடைய நுனிப்பகுதி இத் இந்து. ஓகேவா? நாவினுடைய நுனிப்பகுதி மேல் பல்லினுடைய அடிப்பகுதி. ஓகேவா? பல்லினுடைய அடிப்பகுதியில் படுறதுனால இத் இந்து அப்படின்றது பிறக்குது. அடுத்தது 2 உதடும் க்ளோஸ் ஆகிறதுனால இப்பியும். இந்த மேல்வாய் பல் வந்து பார்த்தோன்னா கீழ் விடுறதில் படுறதுனால இந்த இவ் அப்படின்ற எழுத்து பிறக்குது. இந்த இ அப்படின்றது நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாயினுடைய அடிப்பகுதி. இந்த இர் இல் அப்படின்றது நாக்கினுடைய நுனிப்பகுதி பக்கத்தில் போட்டிருக்கோம். இர் இல் நாக்கினுடைய நுனி வந்து பார்த்தோன்னா வருடுவதால் மேல்வாயை வருடுவதால் இந்த இர் இல் பிறக்குது. அதே நாவினுடைய நுனி மிகவும் பொருந்துவதால் இந்த இர் இன் இது வந்து பிறக்கிறது. இந்த இல் ஓகேவா? பல்லுக்கு வர இல் வந்து பார்த்தோன்னா இந்த ஆக்சுவலாக நம்ம அப்படி தான் சொல்லணும். நாக்கினுடைய நுனி அந்த அடி ஓரம் முழுவதும் வந்து பார்த்தோன்னா அடி ஓரம் முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேல்வாய் பல்லில் படுறதுனால நமக்கு இந்த இல் அப்படின்றது பிறக்குது. இதே நாவினுடைய ஓரம் முழுவதும் வந்து பார்த்தோன்னா மேல்வாய் ஓகேவா? அந்த மேல்வாயை வந்து பார்த்தோன்னா தடித்து தடவுவதால் இந்த இல் அப்படின்றது நமக்கு பிறக்கிறது. சரியா? சரி, தேங்க்யூ.